கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பலத்த அற்புதம் செய்வாராக. ஒரு அற்புதமான வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவான் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தினுடைய பின்பகுதியிலே நிக்கோதேமு ஆண்டவர் இயேசுவை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவார். அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையோடு கூட இணைத்து நாம் யோசித்தால் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அந்த வார்த்தை மிக மிக உண்மையான ஒரு வார்த்தை. வாசிக்கிறேன் பாருங்கள். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற எப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். நம்ம கூட ஆண்டவர் இல்லாவிட்டால் நம்ம எல்லாம் ஜீரோ, ஒண்ணுமே கிடையாது. ஆண்டவர் கூட இருந்தால்தான் நமக்கு பாதுகாப்பு, ஆண்டவர் கூட இருந்தால்தான் சரீர சுகம், ஆண்டவர் கூட இருந்தால்தான் ஆசீர்வாதம். ஆண்டவர் கூட இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நாளும் நாம் மேலே வரவே முடியாது. ஆக நம்முடைய வாழ்க்கையை நாம் ரொம்ப கவனமாய் காத்துக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்மை பரிசோதித்து, ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறாரா? நான் ஆண்டவருக்கு விரோதமாய் ஏதாகிலும் செய்து விட்டேனா? என்னுடைய ஆவியினாலோ, ஆத்மாவினாலோ, சரீரத்தினாலோ, என்னுடைய கிரியைகளினாலோ ஏதாகிலும் ஆண்டவர் மனம் புண்படும்படி நான் நடந்து விட்டேனா என்று சொல்லி நம்மை நாமே நிதானித்து பரிசோதித்து, தேவன் என்னோடு கூட தான் இருக்கிறார் என்கிற ஒரு உணர்வை நாம் எப்பொழுதும் உண்டாக்கி கொள்ள வேண்டும். சில இடங்களுக்கு போகும்போது சிசிடிவி கேமரா நிமித்தமாக அப்படியே மிகுந்த ஒழுக்கமா இருப்பார்கள். வெளிநாடுகளிலே இப்படி சிசிடிவியை பார்த்த உடனே ரொம்ப கவனமா நடப்பாங்க. நம்ம நாட்டிலும் சில இடங்களில் அதை பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் எல்லா இடங்களிலும் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் மனுஷனுடைய முகத்தை அல்ல, இருதயத்தை பார்க்கிறார். ஆண்டவர் உடையை பார்க்கிறவர் அல்ல, தோற்றத்தை பார்க்கிறவர் அல்ல, கலரை பார்க்கிறவர் அல்ல. அவர் நம்முடைய பாக்கெட்டில் இருக்கிற பணத்தை பார்க்கிறவர் அல்ல, நம்முடைய இருதயத்தை பார்க்கிறவர். நம்முடைய இருதயத்தை பார்த்துதான் நம்மோடு கூட ஆண்டவர் இருக்க விரும்புகிறார். நாம் ஆண்டவரை இழந்து விட்டால் நம்முடைய வாழ்க்கையை இழந்து விடுவோம். பாருங்கள், சிம்சோன் ஆண்டவரை விட்டு விலகி போக ஆரம்பித்தான். தெலிலாலை தேடி போய் அவள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் அவன் உணர்ந்தாலும் கடைசியிலே நசரேய விரதத்துக்குரிய அந்த தலைமுடியை இழந்த போது கர்த்தர் அவனை விட்டு விலகினார். ஆனால் சிம்சோன் நினைக்கிறான், எப்பவும் போலவே எப்பவும் நான் உதறி போட்டு விட்டு போய்விடுவேன் என்று சொல்லி யோசிக்கிற போது கடைசியிலே பெலிஸ்தர் பிடித்து கண்களை பிடுங்கி மாவாட்ட வைத்தார்கள். ஆண்டவரை இழந்து விட்டால் நம்முடைய வாழ்க்கையில பிசாசு நம்முடைய வாழ்க்கையை சிதைத்து விடுவான். பாருங்கள், ஆண்டவர் கூட இருந்தால்தான் நாமளே ஜெயம் பெற முடியும், நம்முடைய ஆசீர்வாதத்துக்குள்ளேயே நுழைய முடியும். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆமா ஆண்டவரே, கர்த்தர் எங்க கூட இருந்தா நாங்க ஏன் இப்படி கஷ்டப்படுறோம், ஏன் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு போராட்டம் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்வாரு, இப்பதான் நான் வந்துட்டேன்லப்பா, உனக்கு இருக்கிற பலத்தோடு நீ போ அப்படின்னு சொன்ன உடனே கர்த்தர் தன்னோடு கூட இருக்கிறார், தன்னை நடத்துகிறார் என்பதை உணர்ந்து கொண்ட பிற்பாடு கிதியோன் யுத்தத்துக்கு போகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் காலை நேரத்திலேயே ஆண்டவர் என் கூட இருக்கிறார் அப்படிங்கிற உணர்வை கொண்டு வந்து அவரை நம்ம கூட எப்பொழுதுமே வச்சுக்கணும். நாம அவர் கூடவே இருக்கணும். இந்த வசனத்தை பாருங்கள். தேவன் ஒரு மனுஷனோடு இல்லாவிட்டால் அவன் அற்புதங்களை செய்ய முடியாது. தேவன் ஒரு மனுஷனோடு இல்லாவிட்டால் அவன் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியாது. என்ன உண்மையான வார்த்தை பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் கூடவே இருக்கணும். தாவீதோடு கர்த்தர் இருந்தார். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். யோசேப்பை தேவன் எகிப்தின் அதிபதியாய் உயர்த்தினார். தானியேலோடு கர்த்தர் இருந்தார். பாபிலோன் மாகாணத்தின் அதிபதியாய் கர்த்தர் உயர்த்தினார். உங்களோடும் கர்த்தர் எப்பொழுதும் இருந்தால் நிச்சயமாய் மிகப்பெரிய அற்புதங்களை நீங்கள் காண்பீர்கள். இந்த காலை நேரத்திலே நமக்குள்ள எப்பொழுதும் ஒரு உணர்வு இருக்கணும், ஆண்டவர் என் கூடவே இருக்கணும், நான் ஆண்டவரை விட்டு விலகக்கூடாது.
ஆண்டவரை விட்டு விலக செய்கிற பாவங்களை நான் செய்யக்கூடாது. ஆண்டவரை விட்டு விலக செய்யக்கூடிய பிசாசின் தந்திரங்களுக்குள் நான் மாட்டிக்கொள்ளக்கூடாது. ஆண்டவரே, நான் எப்பொழுதும் உங்க கூடவே இருக்கணும். நீர் எங்க கூட, என்னோடு கூட இருக்கணும். அப்பதான் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறபடி 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே, எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து உயர்த்தி அவனை பிரபுக்களோடும் ஜனத்தின் அதிபதியோடும் கூட ஆண்டவர் உட்கார வைப்பார். ஆண்டவர் கூட இருந்தாதான் உயர்வு. ஆண்டவர் கூட இல்லாட்டி ஒண்ணுமே இல்லை. இந்த காலை நேரத்திலே நம்மை நாமே பரிசோதித்து பார்த்து, ஆண்டவரே, நீர் என்னோடு கூட எப்பொழுதும் இரும். நீர் என் மெய்ப்பராயிரும், என் அடைக்கலமாயிரும், என் பாதுகாவலராயிரும், என்னோடு கூட இரும் ஆண்டவரே. அப்பொழுதுதான் நான் உம்மாலே சேனைக்குள் பாய முடியும், மதிலை தாண்ட முடியும். இந்த காலை வேளையிலே நாம் அர்ப்பணித்து ஜெபிக்கலாமா? ஆண்டவர், என் கூடவே இருங்கப்பா, நானும் உங்க கூடவே இருக்கணும். கண்களை மூடுவோம். அன்பு நிறைந்த பிதாவே, உம்மை துக்கப்படுத்தின பாவங்களை மன்னித்து நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரை உம்மோடு கூட இருக்க உதவி செய்யுங்க. நீரும் மனம் இறங்கி எங்களோடு கூட இருப்பீராக. எப்பொழுதும் ஆண்டவரே உம்மோடு கூட இருந்த அந்த ஐக்கியத்திலே வளர உதவி செய்யுங்க. எங்களை தாழ்த்துகிறோம் இயேசு இரட்சகர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Amen.